நிறைவடைந்த கோடை விடுமுறை. தமிழகத்தில் இன்று பள்ளிகள் திறப்பு. ஸ்டாலின் மாடல் ஆட்சி ஒரு துரோக ஆட்சி. இபிஎஸ் விமர்சனம். எதிரிகளுக்கிடையே கட்சியையும் ஆட்சியையும் நடத்தும் மாபெரும் பொறுப்பு எனக்கு உள்ளது. முதல்வர் ஸ்டாலின் ஆவேசம். வலுவான கட்டமைப்போடு திமுக உள்ளது. அமைச்சர் சிவசங்கர் பேச்சு. 2026 தேர்தலில் திமுக கூட்டணி மாபெரும் வெற்றி பெறும். திருமாவளவன் நம்பிக்கை. கட்சிக்குள் எவ்வித குழப்பமும் இல்லை. பாமக நிறுவனர் ராமதாஸ் விளக்கம். ஐயா கருணாநிதிக்கும் தமிழ் செம்மொழி என்பதற்கும் என்ன சம்பந்தம்? சீமான் கேள்வி. தீவிரவாதத்தின் பக்கம் துணை நிற்கிறது பாகிஸ்தான். ஆளுநர் RN ரவி பேச்சு. டெல்லி மதராசி முகாம் இடிப்பு. தேமுதிக கண்டனம். நெருங்கும் பக்ரீத் பண்டிகை. களை கட்டும் ஆடு விற்பனையால் வியாபாரிகள் மகிழ்ச்சி. 100 சின்மயி 100 ஸ்ரேயா கோஷலை தாண்டி கூட போகலாம். பாடகி சின்மயி பேச்சு. மக்களுக்கு சேவை செய்து அவர்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதுதான் உண்மையான நிர்வாகம். பிரதமர் மோடி உரை. கிரிமினல் வழக்குகளில் குற்றவாளிகளை கண்டுபிடிக்க தடய அறிவியல் துறைக்கு முன்னுரிமை. மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பேச்சு. சூடானில் பரவும் புதிய வகை காலரா தொற்று 10 லட்சம் பேரை பாதிக்கும் என ஐநா எச்சரிக்கை. தென்காசி, தேனி உள்ளிட்ட மாவட்டங்களில் இன்று மழைக்கு வாய்ப்பு. வானிலை மையம் தகவல்.